There's a great example in the Old Testament பழைய ஏற்பாட்டிலே நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறது. of a young man called Joseph. யோசேப் என்கிறதான ஒரு வாலிபன். You know his story. அவனுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? How he was falsely accused and put in the jail. பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டான். But in that jail he wasn't just crying in one corner and feeling sorry for himself. அந்த ஜெயில மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு ஐயோ என்ன பண்றது என்று சொல்லி அவன் அழுது கொண்டிருக்கவில்லை. He was saying, okay, God knows everything that's happening to me. சரி எனக்கு நடக்கிறதெல்லாம் தேவனுக்கு தெரியும் என்று அவன் விசுவாசமா இருந்தான். So he walked around the jail, even though he was in jail, he walked around as a young man, happy. வாலிபனாய் இருந்த அந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே சுற்றுமுனாய் நன்றாக உற்சாகமாய் சந்தோஷமாய் நடந்து கொண்டிருந்தார். So in the jail one day, ஒரு நாளிலே அந்த சிறைச்சாலையிலே we read in Genesis chapter 40. 40ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Joseph was walking around. யோசேப்பு அங்கே நடந்து கொண்டிருந்தார். And one day he saw two of the prisoners sitting there. அங்கே தன்னோடு கூட இரண்டு கைதிகள் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறார். And they were two of Pharaoh's servants. அவர்கள் இருவருமே பார்வோனுடைய வேலைக்காரர்களாக இருந்தார்கள். It says in Genesis 40, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். verse 6. 6ஆம் வசனம். Joseph was walking around in the morning and he saw them very discouraged. காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். Now when you see somebody discouraged, what do? யாராவது கலக்கமடைந்து இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Maybe you see somebody discouraged in your office. உங்களுடைய அலுவலகத்துல யாராவது ரொம்ப கவலையா இருக்காங்க. Or somebody comes to your house very discouraged. அல்ல ரொம்ப கவலையாய் அதீரியப்பட்டு உங்க வீட்டுக்கு யாராவது வருகிறார்கள். You know what Joseph did? யோசேப்பு என்ன செய்தார் தெரியுமா? He asked them a question. அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். Verse 7. 7ஆம் வசனம். Why are your faces so sad today? ஏன் உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்று கேட்டான். Have you ever asked anybody that question? யாரையாவது எப்பொழுதாவது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? Somebody you know? உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர்? Somebody in your office? அலுவலகத்திலே வேலை செய்கிற ஒருவர்? Maybe one of your children? அல்லது உங்கள் பிள்ளைகளிலே ஒன்று? Maybe your wife is looking sad one day. அல்லது ஒரு நாளில் உங்களுடைய மனைவி துக்கமாய் இருக்கலாம். Or your husband is looking sad. கணவன் துக்கமாய் இருக்கலாம். See, Joseph was interested in other people even though he was in a prison. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவராய் இருந்தார். Why are you so sad today? ஏன் இன்றைக்கு இவ்வளவு துக்கமாய் இருக்கிறீர்கள்? And then they talked about some dream that they had. அவர்கள் கண்ட சொப்பனத்தை குறித்து பேசுகிறார்கள். And then he explained the dream to them. பிறகு அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தையும் விளக்கி சொல்கிறார். And like that one of them was encouraged and went back to his place in the Pharaoh's palace. அதுபோல ஒரு உற்சாகப்படுத்தப்பட்டு மீண்டும் பார்வோனுடைய அரண்மனைக்கே சென்று விட்டார். And that man told Pharaoh one day about this Joseph in the prison. அந்த மனிதன் பார்வோனிடத்திலே சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய யோசேப்பை குறித்து சொன்னார். He said, he explained my dream 2 years ago. 2 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். Oh Pharaoh, he can explain your dream also. பார்வோன் ராஜாவே உம்முடைய சொப்பனத்துக்கும் அந்த பையன் வியாக்கியானம் சொல்ல முடியும். Joseph went there. யோசேப்பு அங்கே செல்கிறார். And he became the second ruler in Egypt. எகிப்திலே ஆளுகை செய்கிற 2ஆம் இடத்தை பிடிக்கிறார். How did Joseph get this position? அந்த ஸ்தானம் யோசேப்புக்கு எப்படி கிடைத்தது? It all started with one simple question he asked somebody. இவைகளெல்லாம் எப்படி ஆரம்பித்தது என்று சொன்னால் யாரோ ஒருவரிடத்திலே கேட்டதான ஒரு சாதாரண கேள்வி. Why are you looking so sad? உங்கள் முகம் துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? Can you imagine that with one simple question he found his way to the throne? அந்த ஒரு எளிய கேள்வினாலே பார்வோனுடைய அந்த அரண்மனைக்கு போகக்கூடிய வழியை கண்டுபிடித்தார் என்று உங்களால நம்ப முடிகிறதா? You read this. வாசித்து பாருங்க. Supposing that day he saw these people and he did not ask them anything. ஒருவேளை அந்த நாளிலே கலக்கமாய் இருக்கக்கூடியவர்களை பார்த்தும் இந்த கேள்வி கேட்காமல் போயிருந்தால், so supposing he said, I have got enough problems of my own, why should I worry about them? எனக்கு இருக்கிற பிரச்சனை 1000, நான் ஏன் இவனை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்து போயிருந்தால், other people have problems, I am not bothered about them. மற்றவர்களுடைய பிரச்சனை குறித்து எல்லாம் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி இருந்தால், I am not to think about my own problems. என்னுடைய பிரச்சனை நான் நினைச்சு பார்க்கட்டும், அது போதும். He would have remained in the prison for the next 40 years. அடுத்த 40 ஆண்டுகள் சிறைச்சாலையிலேயே தான் இருந்திருப்பார். What do we learn from this? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? If you have a concern for other people, மற்ற மக்கள் மீது உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்குமேயானால், God will do something for you. உங்களுக்கென்று தேவன் சில காரியங்களை செய்ய முடியும். See this verse in Proverbs chapter 11. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். Proverbs chapter 11. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் and verse 25. The last part. 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. He who waters others will be also watered himself. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். That means I see my neighbor's plant is dying because it's withering. இந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலத்துல அந்த செடி கொடிகள் எல்லாம் வாடி வதங்கி காய்கிற மாதிரி இருக்கு. He's gone away somewhere.
அந்த நிலத்துக்காரர் எங்க வேலை விஷயமா வேற எங்க போயிட்டார். I say, okay, let me pour some water so that it doesn't dry up. அந்த செடி காஞ்சிராம இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சிட்டு நான் பாய்ச்சறேன். And God sees that. தேவன் அதை காண்கிறார். That I am caring for others. மற்றவர்களுக்காக நான் கரிசனைப்படுகிறதை பார்க்கிறார். He will water me. அவர் எனக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். That is a promise here. இங்கே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. You water other people, God will water you. மற்ற மக்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினால் தேவன் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். You care for other people, God will care for you. நீங்கள் மற்றவர்களுக்காக கரிசனைப்படும் பொழுது தேவன் உங்களுக்காக கரிசனைப்படுவார். Care, if you are burdened about other people's children, that they must grow up in a good way, God will care for your children. மற்றவருடைய பிள்ளைகள் தேவபக்தியுள்ள பிள்ளைகளா வளர வேண்டும் என்கிற ஒரு கரிசனை கவலை உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் தேவன் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவார். That is a law. அது ஒரு பிரமாணம். Those who water others, God will water them. மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர்களுக்கு தேவன் இவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். But like Joseph, யோசேப்பை போல he cared for those people. அந்த மக்களுக்காக கரிசனை உள்ளவராய் And so இருந்தார். God blessed him. தேவன் இவரை ஆசீர்வதித்தார். If you only think about yourself, உங்களை பத்தி ஏன் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று I சொன்னால் have so many problems, I don't have time to think about other people. எனக்கே எவ்வளவு பிரச்சனை நிறைந்திருக்கிறது, மற்றவருடைய பிரச்சனையை பற்றி விசாரிப்பதற்கு எனக்கு நேரமும் இல்லை கரிசனையும் இல்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் That is why your problem continues. அதனால தான் உங்க பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. The Lord told Abraham, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், tremendous promise. வியப்பான ஒரு வாக்குத்தத்தம். It says in Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். Genesis chapter 12. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். There are two things in this double promise. This is a double promise. இவைகள் எல்லாம் இரட்டை வாக்குத்தத்தங்கள். அதில் இரண்டு காரியங்கள் காணப்படுகிறது. 3ஆம் வசனம். The first part of the promise is I will bless you. அந்த வாக்குத்தத்தத்தின் முதல் பகுதி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Verse 2. 2ஆம் வசனம். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். The second part of the promise in verse 2 is you shall be a blessing. இந்த 2ஆம் வசனத்திலே காணப்படுகிற அந்த இரட்டை வாக்குத்தத்தத்தின் இரண்டாவது பகுதி நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். It's like coin with two sides. இரண்டு பக்கங்கள் உள்ள நாணயத்தை போல. I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And you will be a blessing to others. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். And to how many people? எத்தனை பேருக்கு? Verse 3. 3ஆம் வசனம். All the families of the earth will be blessed through you. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். And you may say, நீங்கள் சொல்லலாம், yeah, that is what God said to Abraham. How does that apply to us? ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் இதை சொன்னார். எனக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும்? I am not Abraham. நான் ஆபிரகாம் இல்லையே. Please turn to Galatians chapter 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கு எடுத்து திருப்புங்கள். It's an amazing verse. அங்கேயும் வியக்கத்தக்கதான ஒரு வசனம் இருக்கிறது. Galatians chapter 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். Here it speaks about a curse and a blessing. இங்கே சாபத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. A curse. ஒரு சாபம். Verse 13. 13ஆம் வசனம். Christ became a curse for us, it says in the middle of that verse. வசனத்தின் நடுவிலே கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Did you know that Christ not only took our sin, but he became a curse for us on the cross? இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, சிலுவையிலே நமக்காக ஒரு சாபமானார் என்று அறிந்தீர்களா? Why did he become a curse for you? ஏன் உங்களுக்கு என்ற ஒரு சாபமானார்? It says here in verse 14. 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். So that the blessing of Abraham might come upon us. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மீது வரும்படியாக. What is that blessing? அது என்ன ஆசீர்வாதம்? I will bless you and you will be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். Won't you like to have that in your life? இது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று எண்ணவில்லையா? That to how many people will God make you a blessing? எத்தனை பேருக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்? To every family on the earth that you meet. நீங்கள் இந்த பூமியிலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமாக்குவார். What a wonderful promise. என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். Most people on the earth are a curse to others. உலகத்திலே காணப்படுகிற பல மக்கள் மற்ற அநேகருக்கு சாபமாய் இருக்கிறார்கள். Haven't you had some people come to your house? யாராவது உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா இப்படி? And they keep on gossiping about, speak evil about so many people. இவங்கள பத்தி அவங்கள பத்தி புறங்குறிட்டே இருக்கிறத கேட்டிருக்கீங்களா? You think that person was a blessing in your house? அப்படி உங்க வீட்டுக்கு வரவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? No, he was a curse. இல்லை, சாபத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். It is like somebody bringing all the garbage from the kitchen and dumping it in your front room. உங்க கிச்சன்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய குப்பை, அழுகுன தக்காளி எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாரும் உட்காரக்கூடிய ஹால்ல கொண்டாந்து கொட்டுற மாதிரி. Supposing somebody comes to your house with this tin of garbage from his kitchen. யாரோ ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க வீட்டுல சேர்த்து வச்ச குப்பையெல்லாம், கிச்சன்ல சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் உங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க. And you say, why have you come? ஏன் வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க. I have come to put all this garbage here in your sitting room. இந்த குப்பையெல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஹால்ல கொட்டிட்டு போறான்னு வந்து கொட்டிட்டு போறாங்க. Say please come. வாங்க கொட்டுங்க. That is gossip. இதுதான் புறங்கூறுதல். So and so is this, so and so is that, so and so is that.
உங்களை பத்தி தெரியுமா, அவங்கள பத்தி தெரியுமா, இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, that is all this garbage. அதுவும் குப்பை தான். And you sit there and say, உட்கார்ந்து ஆமாமன் தலையாடிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். will you bring some more garbage tomorrow also? நாளைக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் குப்பையை கொண்டு வாங்க. I like this garbage. எனக்கு குப்பை ரொம்ப பிடிக்கிறது. Stupidity. புத்தியினம். But here it says you'll be a blessing. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். To every you go and visit a family, you'll be a blessing. You'll be there for 5 minutes, you bless them and come away. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த குடும்பத்துல 5 நிமிஷம் இருக்கீங்க, 5 நிமிஷம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்து விட்டு வருகிறீர்கள். What a life. என்ன விதமான வாழ்க்கையை பாருங்கள். Jesus was like that. இயேசு அப்படித்தான் இருந்தார். Wherever he went, 5 minutes he was a blessing. எங்கெல்லாம் இயேசு சென்றாரோ 5 நிமிஷம் இருந்தாலும் அவங்களை ஆசீர்வதித்து விட்டு வருவார். My dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, don't you want to be like that? நீங்கள் இது போல இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா? I tell you, that is my heart's greatest longing. இதுதான் என்னுடைய இதயத்தினுடைய மிகப்பெரிய வாஞ்சையா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். That I will be a blessing wherever I go. நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது விரும்புகிறேன். Whether one person or 1,000 எனக்கு the same. ஒருவருக்கோ 1000 பேருக்கோ எனக்கு என்னை பொறுத்தவரை ஒன்றுதான். If I go to a home for 2 minutes, ஒரு வீட்டுக்கு நான் 2 நிமிடம் செல்கிறேன். 2 minutes. அந்த குடும்பத்தில் 2 நிமிடம். I must bless them and go away. நான் அவங்களை ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும். Don't you want to be like that? அப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா? You say yes. ஆம் என்று சொல்லுங்க. I'll tell you how to be like that. எப்படி இருக்க முடியும் என்று சொல்கிறேன். Please listen carefully. தயவு செய்து கவனமாக கேளுங்க. Galatians 3:14. கலாத்தியர் 3:14. The blessing of Abraham will come upon us. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம மீது வரும். It says here through the promise of the Holy Spirit. ஆவியானவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That means the Holy Spirit will fill us. That's the only way we can be a blessing. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அந்த ஒரே மூலமாக தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். So when we are filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது two things happen, like the two sides of the coin. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல 2 காரியங்கள் நடைபெறுகிறது. God blesses us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். And we are a blessing to other people. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். That's what happened on the day of Pentecost. இதுதான் பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது. God blessed them and they became a blessing to other people. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். So I want to encourage all of you to pray. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். Say, Lord, I want to be filled with the Holy Spirit. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டுமே. I don't know how many of you pray that prayer. உங்களை எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கலன்னு எனக்கு தெரியவில்லை. I pray that every day. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். When I say every day, I mean every day. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். Whenever my wife and I pray in the morning, எப்பொழுதெல்லாம் நானும் என்னுடைய துணைவியாரும் காலையில் ஜெபிக்கிறோமோ, we say, Lord, forgive us our sins. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். And fill us with the Holy Spirit today. பரிசுத்த ஆவியானவரால் இன்று எங்களை நிரப்பும். Every day, ஒவ்வொரு நாளும் I pray, Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் என்று நான் ஜெபிக்கிறேன். Why? ஏன்? Because I want to be blessed by God and I want to be a blessing to other people. தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். That is the blessing of Abraham, இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், which God told Abraham 4,000 years ago. 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். What did he tell him? என்ன சொன்னார்? I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And you will be a blessing to every family. நீ எல்லா குடும்ப வம்சங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். Galatians 3:14 says through the Holy Spirit that promise is for me. கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம், அந்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு உண்டு. But we don't get it unless we ask for it. நாம் அதை கேட்காத பட்சத்தில் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. See Luke chapter 11. லூக்கா 11ஆம் அதிகாரம். Luke chapter 11. லூக்கா 11ஆம் அதிகாரம். When the disciples came to Jesus and said, Lord, teach us to pray, in verse 1. 1ஆம் வசனத்திலே சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டபொழுது, here he taught them how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். He told them a story. அங்கே ஒரு கதையை சொல்கிறார். There was a man in whose house a guest came, verse 5. 5ஆம் வசனத்திலே ஒரு மனிதன் இருந்தான், அவனுடைய வீட்டிற்கு அவனுடைய சிநேகிதர் வந்திருக்கிறார்கள். But he had no food. ஆனால் வீட்டில் அவங்களுக்கு கொடுப்பதற்கு சாப்பாடு இல்லை. He came to him, verse 5, at midnight. அவன் பாதி ராத்திரியிலே வந்தான், நடுராத்திரியிலே வருகிறான். No food. சாப்பாடே வீட்டில் இல்லை. So what did he do? அவன் என்ன செய்கிறான்? He loved his friend so much, he said, I must give him some food. தன்னுடைய நண்பனை அந்த அளவாய் நேசித்தபடினால எப்படியாவது சாப்பாடு அவருக்கு கொடுக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். That means I want to be a blessing to him. அவனுடைய பொருள் என்னவென்றால், நான் எப்படியாவது இவன் என்னுடைய சிநேகிதனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே. But I don't have anything to be a blessing to him. ஆனால் நான் அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. That's the meaning of the story. அதான் இந்த கதையினுடைய அர்த்தம். So he goes to his neighbor. அவன் தன்னுடைய அயலகத்தான் வீட்டுக்கு செல்கிறார். And he knocks there in his house. அங்கே வீட்டை தட்டுகிறார். Please give me some bread. எனக்கு தயவு செய்து கொஞ்சம் அப்பத்தை தாங்க. Give me some food.
எனக்கு கொஞ்சம் ஆகாரம் தாருங்கள், because I have to give to my friend. என்னுடைய சிநேகிதனுக்கு நான் கொடுக்க வேண்டும். He says, no, I can't give. இல்லை, நான் கொடுக்க I'm முடியாது, sleeping. நான் தூங்குகிறேன். He says, no, you got to give me. இல்லை, எனக்கு கண்டிப்பாக கொடுத்துதான் ஆக வேண்டும். And he kept on knocking till he got it. அவன் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தபடியாலே பெற்றுக்கொண்டான். Then he came to his friend and said, here is some food. சிநேகிதனிடத்திலே வந்து இந்த ஆகாரம் சாப்பிடு என்று சொல்கிறான். What is that? அது என்ன? He became a blessing to his visiting friend. தன்னை வீடு சந்திக்க வந்த அந்த சிநேகிதனுக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். What is the meaning of the story? இந்த கதையினுடைய அர்த்தம் என்ன? Verse 13. 13ஆம் வசனம். How much more your heavenly Father will give the Holy Spirit to those who ask him. நம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? What is the moral of the story? இந்த கதையினுடைய பொருள் என்ன? Lord, there are so many people around me who need help from you. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து உதவி தேவைப்படக்கூடிய அநேகர் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். My relatives, என்னுடைய உறவினர்கள், my neighbors, பக்கத்து வீட்டுக்காரர்கள், my children, என்னுடைய பிள்ளைகள், my husband, என்னுடைய கணவர், my wife, என்னுடைய மனைவி, they need your blessing. அவர்களுக்கெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் தேவை ஆண்டவரே. I don't have anything to bless them with. அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Lord, please give me the power of the Holy Spirit. ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தாரும். No reply. பதிலே வரல. Lord, give me the power of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தாரும். No reply. பதிலே வரவில்லை. Lord, I am not going away till you fill me with your Holy Spirit. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் வரை நான் போக மாட்டேன், கத்திக்கொண்டே இருப்பேன். God fills me with the Holy தேவன் Spirit. பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். And I can bless those people. நான் இந்த மக்களை ஆசீர்வதிக்க முடியும். I want to tell you my own testimony. என் சொந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். That is how I sought God. இப்படித்தான் நான் தேவனை தேடினேன். I said, Lord, I cannot preach and serve you if you don't fill me with the Holy Spirit. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பாவிட்டால் நான் உமக்கு ஊழியம் செய்ய முடியாது, போதிக்க முடியாது. I will give people old 1 week, 2 weeks old food. ஒரு வாரம் 2 வாரம் பழமையாய் போன ஆகாரத்தை தான் நான் கொடுக்க முடியும். You don't like to give people 2 weeks old meat curry and all that. 2 வாரம் வைத்த பழைய கறி சாப்பாட்டை எல்லாம் எப்படி கொடுக்கிறது ஆண்டவரே? I say, Lord, I want to be filled with the Holy Spirit. ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும். That anybody who comes to my house, I can bless them. என் வீட்டுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. You know what you need, my brothers and sisters? சகோதர சகோதரி, உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? Like you know the Father, தகப்பனை அறிந்திருக்கிறது போல, you know Jesus. இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறது போல, You need to know what it is to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருந்தால் நிரப்பப்படுவது என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க This வேண்டும். is not only for preachers, பிரசங்கியார்களுக்கு மட்டுமல்ல, for ordinary men and women and little boys and girls. சாதாரண ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் அவர்களுக்கும் கூட தான். If you pray to God, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, Lord, I want to be a blessing to other people. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், God will do it. அவர் செய்வார். Now, those of you who have made a mess of your life, என் வாழ்க்கையை நான் ரொம்ப குழப்பி விட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று சொல்கிறவர்களே, I want to give you a promise today. Please claim it. இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Please remember this. தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Zechariah chapter 8. சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம். Zechariah chapter 8 சகரியா 8ஆம் அதிகாரம் and verse 13. 13ஆம் வசனம். What does it say? அது என்ன சொல்லுகிறது? As you were a curse among the people, now you will become a blessing. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே இப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். So don't fear. பயப்பட வேண்டாம். Let your hands be strong. உங்களுடைய கைகள் திடப்பட கடவுது. So in the past, கடந்த you have காலங்களிலே been a curse to people. From now you're going to be a blessing. ஜனங்களுக்கு சாபமாய் இருந்தீர்கள், இப்பொழுதிலிருந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we pray that all of us will know the wonderful blessing of being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பது என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கட்டும் ஆண்டவரே. Oh Lord, we pray that none of us will ever be satisfied without a life that is continuously filled with the Holy Spirit. ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை அன்றி வேறு ஒன்றுமே திருப்தி படுத்தாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. Hear our prayer. ஜெபங்களை கேளும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.